வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். இன்றைக்கி ரசம் சாதம் தான் செய்ய போகிறேன். இது குக்கரில் செய்ய போகிறேன். மெஷரிங் கப்பில் வந்து 3/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக அரிசி எடுத்துக்கிறேன். நான் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மெஷரிங் கப்பில் மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 1 கப் அளவு வந்திருக்கு. இதை வந்து நான் கழுவி ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் ஒரு அரை மணி நேரமாக ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து புளியை கரைச்சி நிறையவே தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன தக்காளியாக 2 தக்காளி. அரிசி அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு தேவையான அளவு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சு வந்தோடனே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் சேர்த்துனா தான் நல்லா வாசமாக இருக்கும். ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரசம் சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பச்சரிசி சேர்த்திங்க அப்படின்னா கூட நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். ரசம் சாதத்துக்கு சாம்பார் தூள் அப்படின்னு நினைக்காதீங்க. சாம்பார் தூள் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே டேஸ்ட்டு கண்டிப்பாக தெரியும். இப்போ வந்து புளி தண்ணியோட நிறையவே தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி அப்படிங்கிற புழுங்கல் அரிசி அப்படின்னா 1 கப்பு ரைஸுக்கு வந்து அரிசிக்கு வந்து 6 கப்பு தண்ணி சேர்த்தணும். பச்சரிசியாக இருந்தால் ஒரு 4.5 கப்பு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து 6 கப்பு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். ரசம் சாதம் கொஞ்சம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். நல்லா குழைவாக வெந்து வரணும். இப்போ வந்து ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5-6 விசில் விட்டுட்டு இந்த ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போது நல்லா குழைவாக வந்திருக்கு. அதே மாதிரி தண்ணியெல்லாம் நிறையா வற்றாமல் ரசம் ஊற்றி பிசைஞ்சால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சாதம் இருக்குது. நல்லா சாதம் வெந்தும் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.